வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றிய சின்ன தகவல் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். என்னை வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அம்மாவும் சரி என்னை வந்து அடித்ததே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே என்னை வந்து அடித்ததே கிடையாது 2 பேருமே. நான் அவ்வளோ நல்ல பொண்ணாலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னை வந்து அடித்தா வந்து எனக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அடிக்க மாட்டாங்க. சின்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சார் என்னை அடிச்சிட்டாரு. அடித்த உடனே எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. அதுலேருந்து எங்கள் ஊர் ஃபுல்லாகவே பரவி போயிடுச்சு. என்னை வந்து அடித்தா எனக்கு ஜுரம் வந்துடும், அதனால் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சரி எந்த தப்பு பண்ணாலும் வந்து என்னை அடிக்கவே மாட்டாங்க. திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வெயிலில் வந்து வேலை செஞ்சோன்னா எனக்கு தலைவலி வந்துடும். அதனால் என்னை வெயிலில் வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் வந்து கிராமத்தில் தான் இருந்தோம். +2 படிக்கிற வரைக்கும் நாங்கள் கிராமத்தில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சென்னையில் செட்டில் ஆனோம். கிராமத்தில் இருந்தாவே தெரியும், நம்ம வந்து கழனி வேலைக்கெலாம் போனோம். அப்போ கழனி வேலைக்கெலாம் போவாங்க, எல்லாருமே போவாங்க கழனி வேலைக்கு. என்னை வந்து மற்றவங்க கழனி வேலைக்கும் என்னை அனுப்ப மாட்டாங்க. அதேமாதிரி எங்களோட கழனி வேலைக்கும் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை கூட்டின்னு போக மாட்டாங்க. நீ வெயிலில் வந்தால் அவனுக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ சமைச்சி வச்சுக்கோ, நீ வீட்டிலேருந்து சமைச்சி வச்சுரு, நீ வீட்டுக்கு கழனிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நான் கழனிக்கு போக மாட்டேன். இந்த மாதிரி தான் என்னை வந்து வளர்த்தாங்க. என்னை வந்து அடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய வசதியெல்லாம் கிடையாது. ரொம்ப மிடில் கிளாஸ் குடும்பமும் கிடையாது. அதை விட கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. ஆனாலும் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் தான் எங்களை வளர்த்தாங்க. குடும்ப கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் தான் எங்கள் அப்பா வந்து எங்களை வளர்த்தாங்க. நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்து செட்டில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷம் ஆயிருக்கும். ஆனாலும் இப்போ நான் ஊருக்கு போனோன்னா கூட என் பேர் கூட சில பேர் ஞாபகம் இருக்காது. என் பேர் மறந்துட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு அடித்தா எனக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நீ அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் வந்து அந்த விஷயம் வந்து பரவிடுச்சு. அதனால் என்னை அடிக்கவே மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணாலும் அடிக்க மாட்டாங்க. நானும் குட் கேர்ளாக தான் இருப்பேன் ஓரளவுக்கு. கொஞ்சம் சமத்தாக தான் இருப்பேன். அதனால் என்னை வந்து திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னா திட்டுவாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க சின்ன வயசில். நான் அப்படி தான் வளர்ந்து வந்தேன். அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே அந்த மாதிரி தான். எப்பவுமே பொண்ணுங்களுக்கு மட்டும் வந்து 3 பார்ட் இருக்கும். 20 வருஷம் அப்பா அம்மாவோட வாழற வாழ்க்கை ஒரு லைஃபு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட வாழ ஒரு 20 வருஷம் வாழ்க்கை. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட வாழற ஒரு வாழ்க்கை ஒரு 20 வருஷம். இப்படி 3 பார்ட்டாக பிரிக்கலாம் எல்லா பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும். ஒவ்வொரு பார்ட்டும் ஆனால் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். 3மே ஒரே மாதிரி இருக்காது. அந்த மாதிரி தான் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட நாங்கள் இருந்தது பார்த்தா, நாங்கள் வளர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக குடும்ப கஷ்டம் என்னென்னு தெரியாத மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை வளர்த்தாங்க. அப்படி தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்னவோ கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் என்னை எங்கள் அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நல்லாவே பார்த்துக்கிறாங்க. நான் வந்து ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுப்பாங்க. எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியால் தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையே. எனக்கு வந்து ஏன்னா நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கல. மெயினாக என்ன அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு டைம் இல்லை, பல முறை என்னை வந்து வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம். ஆனால் வேறு கம்யூனிட்டி அப்படின்றதுனால அவங்க வந்து என்னை ஏற்றுக்கவும் இல்லை. அதனால் என் மேலே அவங்களுக்கு வந்து எப்பவும் ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொன்னோம் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து உடனே எங்களை வந்து வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வராதீங்க, எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நாங்களும் தனியாகவே அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் அவங்களே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. பேசி அப்புறம் வரப்போ பழக்க ஆரம்பிச்சது. அப்புறம் வீட்டுக்கு வாங்கன்னு அவங்களே தான் கூப்பிட்டாங்க எங்களை. நாங்கள் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம் கல்யாணம் பண்ணிட்டு. நாங்கள் ரொம்ப ஆசையாக போகிறோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்து நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு, எவ்வளோ நல்லவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசையாக போகிறோம். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீ வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவங்க வந்து நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் நம்ம வந்து அவங்க என்ன பேசினாலும் நம்ம கண்டுக்கக்கூடாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க வந்து எங்களை பழி வாங்கிறதுக்கு, மெயினாக என்ன பழி வாங்கிறதுக்காக தான் அவங்க வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. நாங்கள் காலி பண்ணி நாங்கள் போன அன்றைக்கே எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நான் பிடிக்காத மருமவோ, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
அதனால் எங்கள் வீட்டுக்காரோட நான் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க ஒன்று. 2வது வந்து எப்படியாவது என்னை அந்த வாழ்க்கையிலேருந்து என்னை விலக்கி என்னை அனுப்பிடணும், என்னை வந்து பிரித்து அனுப்பிடணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க அவங்க அம்மா. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்க பட்சம் ஒரு இடத்த வந்தாங்க. அவங்க வந்து அப்போ எங்கிட்டே சொல்கிறாங்க நேரடியாக, நீ போய்டு, என் பிள்ளையை விட்டுட்டு நீ போய்டு, நீ என் பிள்ளைய நான் கூட்டின்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே டேரெக்டாக சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரும் அப்போ இருக்கார். அந்த மாதிரி அவங்க எப்போ அந்த வாழ்க்கையிலேருந்து நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த அன்றைக்கி எங்களை படுக்கிறதுக்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கல. எங்களுக்கு பெட்ரூமில் போயிட்டு அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாம் பெட்ரூமில் படுத்துப்பாங்க, எங்களை ஹாலில் தான் படுக்க விடுவாங்க. அதுவும் ஹாலில் படுக்க விடுறது இல்லாமல் அவங்க அம்மாவும் வந்து எங்கள் கூடவே படுத்துப்பாங்க, ஹாலில் எங்கள் பக்கத்துலேயே படுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே, நாங்கள் வேறு ரூம் ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் மேலே போய் ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூம் ரெடி பண்ணி நாங்கள் மேலே படுத்துட்ருப்போம், அந்த ரூமில் படுத்துப்போம். அங்கே 4 மணிக்கெலாம் கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம், லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இங்கே சுவிட்ச் இங்கே இருக்குது, லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்தமாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் உன் குடும்பம் என்ன குடும்பம், உங்கள் அம்மா எப்படியாப்பட்டவன், உன் தம்பி எப்படியாப்பட்டவன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை பற்றிலாம் தப்பாக பேசுவாங்க. என்னை பற்றி இப்போ தப்பாக பேசுவாங்க. எவ்வளோ கேவலம் பேசுவாங்க. லவ் பண்ணுறது என்னவோ அப்படியே அவ்வளோ ஒரு மானக்கேடான ஒரு விஷயம் மாதிரி. நானும் பொண்ணு வளர்த்துருக்கேன், என் பொண்ணுங்கள்லாம் அப்படி கிடையாது. லவ் பண்ணிட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் பொண்ணா நீ, உன்னெல்லாம் எப்படி வளர்த்துருப்பாங்க உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. லவ் தானே பண்ணோம், வேறு ஒன்றும் பண்ணலையே அப்படின்றது மாதிரி எங்களுக்கு இருக்கும். சரி இருந்தாலும் நம்ம கேட்டுக்கூடாது, நம்ம இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நானும் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, அவரும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்திருக்கோம், நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரும் சொல்லுவார். நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்படி தினம் டார்ச்சர், தினம் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இங்கேயே சொல்லுவாங்க, இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, எப்படிம்மா நீ இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க, நீ எப்படி பொறுத்துன்னு இருக்க, நீ இனிமேலாம் யாருமே பொறுக்க மாட்டாங்க, நீ ஏதோ கிராமத்து பொண்ணாக இருந்தால் வச்சு நீ இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறேன், இவ்வளோ பொறுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்தமாரிலாம் கிராமத்து பொண்ணு சிட்டி பொண்ணு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னென்னா, சரி நம்ம லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், நம்ம வந்து ஃபெயிலர்னு போய் நம்ம வீட்டில் போய் நம்ம நிற்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நம்ம வாழணும். நம்ம வந்து நம்ம ஃபெயிலராக போய் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு போய் என் வீட்டு முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்றத எனக்கு ஒரு எண்ணம் எனக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படியும் சமாளிக்கணும் நம்ம அப்படின்னு தான். நான் வந்து எவ்வளோ பேச்சு பேசுவாங்க, எவ்வளோ அவமானமாக பேசுவாங்க, என்னை வந்து வேறு ஒருத்தவங்களோட சேர்த்து வச்சுலாம் பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. அப்போ கூட எனக்கு கோவம் வந்துடுச்சு. எனக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னா, அப்போ கூட அவர் சரி விட்டுரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஏதோ வயசானவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். தினம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு டார்ச்சர், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிரச்சனை. அதனால் எனக்கு வந்து ஒன்றுமே செஞ்சது கிடையாது. அவங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணின்னு வந்து எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வேளை சாப்பாடு எங்களுக்கு அவங்க போட்டது கிடையாது. ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்தது கிடையாது, எங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. எங்களுக்குன்னு இது எங்கள் வீட்டு மருமக, இந்த மருமகளுக்கு நான் 10 ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னு எனக்கு பண்ணது கிடையாது. இது வரைக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் எனக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் சரி ஒரு 10 ரூபா எடுத்து உங்களுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு எங்களுக்கு பண்ணது கிடையாது. நாங்களும் அதை எதிர்பார்க்கல. சரி ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவங்க பிடிக்கல, சரி நம்ம பண்ணிக்கிட்டோம், சரி ஓகே விட்டு, நம்ம அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்களும் எதையுமே எதிர்பார்க்கறதும் கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு தினம் டார்ச்சர். இது வேறு எதோ பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை விட்டு ஓடி போயிட்டுருப்பா. இந்த வாழ்க்கையே வேணாம் எங்களுக்கு, எனக்கு நான் லவ் பண்ணதை பொறுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போதும், இந்த வாழ்க்கையே வேணான்னு ஓடி போயிட்டுருப்பா. நான் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை, நான் ஃபெயிலர்னு போய் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவ்வளோ பிரச்சனையை நான் பொறுத்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வேறு அந்த பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே மாட்டான். எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டோடு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நல்லா என்னை பார்த்துக்கிறாரு, அவருக்கு எனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பட் அவங்களால ஏன் நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் ஓடணும், அவங்க ஃபேமிலியால் நான் ஏன் ஓடணும் அப்படின்ட்டு ஒரு தைரியம் எனக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, அவருக்கும் எனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நாங்கள் நல்லாவே இருக்கோம். அப்புறம் ஏன் அவங்களுக்காக, அவங்க அப்பா அம்மாக்காக பயந்து, அவங்க குடும்பத்துக்காக பயந்து நான் ஏன் இந்த வாழ்க்கையை விட்டு ஓடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சரி ஓகே நம்ம பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம மோதி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ பிரச்சனையும் பொறுத்துக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்.